கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 24:41, லூக் 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். இப்போ என்ன, இயேசு கிறிஸ்து கையை காலை காட்டினோடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் விசுவாசம் வர மாட்டேங்குது. ஆச்சரியம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஆனால் விசுவாசம் வர மாட்டேங்குது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்கள விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்திலிருந்து கிளம்பி கானானுக்கு யாக்கோபிட்ட சொல்கிறாங்க. 26வது வசனம் பாருங்கள். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. எப்படி தான் பிள்ளைங்க போய் எகிப்தில் போய் தானியம் வாங்கிட்டு சொல்கிறாங்க, எப்பா நம்ம யோசேப்பு இன்னும் சாகலப்பா அப்படின்னு சொன்னால் மூச்சு அடைக்குது. அவருக்கு என்ன வர மாட்டேங்குது, இன்னும் நம்ப முடிய மாட்டேங்குது. என்ன, அவங்க நம்ப மாட்டேங்கிறாரு. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. இப்போ யாக்கோபுக்கு எப்போ ஆவி உயிர்ப்பிக்குது, அங்கே வந்திருக்கிற வண்டி தானியம் எல்லாத்தையும் பார்த்த உடனே இதைத்தான் சொன்னான், இதுதான் அதுன்னு காட்டின உடனே உயிர்ப்பிக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். எப்போ அவருக்கு அந்த வண்டியில் எல்லா ஜாமான் எல்லாம் வந்ததை பார்த்த உடனே என்ன வந்துருச்சு, அவருக்கு உயிர் வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ அங்கே ஆண்டவர் என்ன கேட்குறாரு, சரி இப்போ புசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, இதை 2 முறை கேட்குறது இங்கேயும் கேட்குறாரு. யோவான் 21வது அதிகாரத்தில் கர்த்தருடைய நீங்கள் போய் கலிலேயாவில் இருங்க, நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் என்ன பண்ணுறாரு, பேதுரு தன்னோட சேர்ந்து ஒரு 7 பேரை கூப்பிட்டுட்டு எதுக்கு போயிடுறாரு, மீன் பிடிக்க போயிடுறாரு. ராத்திரி பூரா மீன் பிடிக்கலை, ஒன்றுமே கிடைக்கல. வரும்போது கரையிலேருந்து இயேசு கேட்குறாரு. 4வது வசனம் பாருங்கள். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். எப்படி, புசிக்கிறது ஏதாவது இருக்கா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அங்கே பீச் கரையில் பாபிக்கு போட்டு வச்சிருக்கிறாரு, மீன் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்ககிட்ட என்ன கேட்குறாரு, புசிக்கிறது ஏதாவது இருக்குதா என்று சொல்லக்கூடியதா. அதாவது தான் ஒரு ஆவி இல்லை, நீங்கள் என்னை விசுவாசிக்கலாம், நீங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை, உங்களுடைய சந்தோஷம் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன கேட்குறாரு, மறுபடியும் அவங்ககிட்ட கேட்குறாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது சிலருக்கு எதையாவது பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன வரும், உயிர் வரும். எப்படி யாக்கோபு மாதிரி சிலருடைய சாட்சியை சொல்லி கேட்கும்போது ஒரு சிலர் கொஞ்சம் இருக்கும், இயேசு கிறிஸ்து நல்லவர் தான், அவர் உண்மையான தேவன் தான், அவர் உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வாரா? எப்படி, நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம் என்ன, அவர் உங்களுக்கு செஞ்சார், எனக்கு செய்வாரா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது நான் நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் அநேகர் கிறிஸ்தவங்களாக மாறிக்கொண்டு வராங்க. எப்படி, தரிசனத்தில் கர்த்தரை பார்க்குறாங்க, அங்கே கர்த்தரை பார்த்து அவருடைய காரியங்களை அறிஞ்சு கொண்டு அவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நான் மறுபடியும் இதை சொல்கிறேன், ஏன்னா யாரெல்லாம் உண்மையாக தேடுறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, ஏன்னா எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 அதானே சொல்லுது, அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். அதனால் அவர் நம்முடைய பலவீனம் குறித்து பரிதபிக்கக்கூடாதவர் அல்ல, அவர் நமக்கு என்ன ஏற்ற சமயத்தில் கிருபையும் இரக்கமும் பெறக்கூடிய மக்களாக நம்ம அவருடைய கிருபாசன தண்டைக்கு போக முடியும். அப்போ இந்த நாளில் நம்ம இதை குறித்து தெரிஞ்ச பார்க்கும்போது சிலருக்கு இன்னும் கொஞ்சம் சாட்சிகள் தேவை இருக்குது. சிலருக்கு
கேள்விப்பட்டதை விசுவாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. சிலருக்கு சாப்பாடை ருசி பார்த்தா தான் அது நல்ல சாப்பாடுன்னு சொல்லக்கூடியது. ஒரு சிலர் ஒரு மனத்தை வச்சே சொல்லிடுவாங்க, இது சாப்பாடு நல்லா இருக்கு. ஒரு சிலர் பார்த்து சொல்லுவாங்க நல்லா இருக்கு. ஒரு சிலர் ருசித்து தான் சொல்லுவாங்க இது நல்லா இருக்குன்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து நம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட அதை கூட நிறைவேற்றி வைக்கக்கூடிய தேவனாய் இருந்து எங்களை விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.